நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் பிரைஸ் வெச்சோம் கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் கன்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். பிரைஸ் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா $1,09,488 இருக்குங்க. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 1,07,700 மேலே வந்து க்ளோஸ் வச்சாலே இது ஒரு புள்ளி சைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று கேண்டலோட க்ளோஸ் எங்கன்றது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,08,900 ஓகேங்களா. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்களா. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்ட்டு. ஏன்னா 1 டச் 2 டச் 3 டச் கரெக்டாக இங்கேருந்து போவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிமாண்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,04,740 1,03,480. ஸோ ப்ரைஸ் அதை பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம கீழே வரும்போது கூட இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் தான் வந்துட்டு திரும்பியிருக்கான் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா. அதான் ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு. கரெக்டாக டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வந்து தான் திரும்பியிருக்கான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு குட்டி சப்ளை ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு மேலே போயிட்டான் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ அப் ஆகுது பாருங்கள். ஸோ கீழே வந்தால் கரெக்டாக பாருங்கள் அந்த ட்ரெண்ட் லைனில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் ஆகிறான். ஸோ இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு இந்த ஹை அதாவது இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த ஹை 110,000க்கு மேலே வந்து கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஓகேங்களா. இந்த டபுள் பாட்டமை வந்து இதை இந்த ஏரியா உடைக்கும் போது இந்த டபுள் பாட்டமை உடைச்சிட்டான். அப்போ டபுள் பாட்டமோட பேட்டர்ன் வந்து இங்கே ரியாக்ட் ஆகும் சரிங்களா. அப்போது ஒன்று என்ன பண்ணோன்னா இது நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுத்துட்டு மறுபடியும் சின்னதாக புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லாவே புஷ் பண்ணும் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நல்ல எக்ஸாக்டாக வந்து நல்லா ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து இங்கேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. நான் இப்போ இன்கேஸ் இங்கேருந்து மேலே போனால் கூட திரும்ப கீழே வந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது புல் பேக் ஆகிட்டு தான் வருவான் ஓகேங்களா. ஸோ இது மேலே போன பிறகு திரும்ப கீழே வந்தோன்னா எது வைக்க வருவோம் நம்ம டிமாண்ட் ஏரியா வந்து கொடுத்துருவோம் எங்கே எது வைக்க வருவோம் எது வருவான்றது. ஸோ அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி நல்லா ப்ரைஸ் மேலே போகிறதுனால ஸோ தற்போதைக்கு வந்து BTC வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது. நான் போன மாதமே இது எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. பட் ஆனால் வரல. ஸோ இந்த மாதம் தான் கொஞ்சம் வந்திருக்கு பார்ப்போம் எப்படின்றது சரிங்களா. ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த உடச்ச உடனே டபுள் பாட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 1,20,000 கிட்ட வருது சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ரேஞ்சுக்கும் வருதா இல்லையான்றது சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா BTC டாமினன்ஸ் சரிங்களா. ஸோ BTC டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ப்ளீட் ஆகினிருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நேற்று நான் கொடுத்துருக்கேன் இந்த சப்ளை கொடுத்துருந்தேன். கரெக்டாக பாருங்கள் இந்த சப்ளை பக்கத்தில் தான் வந்திருக்கான். அதுலேயும் ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் மிஸ்ஸு ஓகேங்களா. ரொம்ப ஃபியூ பாயிண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கரெக்டாக அந்த சப்ளைன்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ரியாக்ஷனே ஆகுது ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற அந்த சப்ளையும் டிமாண்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் சார்ட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும் ஓகேங்களா. ஸோ நான் கொடுக்குற அந்த சப்ளையோ டிமாண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை தான் நான் தருவேன் ஓகேங்களா. அங்கே என்ன அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்லேருந்து தான் மார்க்கெட் வந்து திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அந்த லெவல்ஸை நான் கொடுப்பேன். அந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது சரிங்களா. ஸோ 4 பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6498 6472 ஓகேங்களா. இது ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் ஏரியா எது இந்த டாமினன்ஸுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் டவுன் ஆகணும். இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயிலியர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயிலியர் ஆகணும். அந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த லோவை உடச்சி கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த லோன்னு சொல்கிறது நான் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6455 ஓகேங்களா. இந்த லெவலில் உடச்சி கீழே வரணும். ஒரு நிமிஷங்க ஓகே 6455 இந்த லெவலை உடச்சி கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. அப்படி வச்சதுன்னா
ஒரு அக்ரெசிவான பியரிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ வைக்குதான்றது பார்ப்போம் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து டேப் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். சரிங்களா? ஸோ அது எப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டலில் அதாவது இந்த வீக்கே க்ளோஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அடுத்த வீக்கு க்ளோஸ் வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஸோ இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு பாருங்கள் என்னென்ன ஆக்டிவேட் ஆகும்ன்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இது இருக்குங்களா ரேசிங் வெஜ், இந்த ரேசிங் வெஜ்ஜே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ரேசிங் வெஜ்ஜோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லோ தான் இந்த ரேசிங் வெஜ்ஜோட டார்கெட், அதாவது 55.36. ஓகேங்களா? அப்போது இப்படி வந்துட்டு திரும்ப மேலே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த 55.36க்கும் வரும்போது அப்போ நம்மளுக்கு இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆன பிறகு இதுக்கான புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பெரிய ப்ளீட் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் ப்ளீட்னஸ் வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் உடையணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்றது 64.98லேருந்து 64.72 இது உடையிற பட்சத்தில் நம்மளுக்கு இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த பீரியடில் நாம் வந்து நம்மளோட ஆல்ட்டு காயின்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம பம்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ட்டு சீசன் குரூப்புன்னு சொல்லி தனியாக வச்சு நடத்தியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து என்னன்றது நம்ம அப்டேட் கொடுக்குறோம். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து ரிவர்சல் மாதிரி, அதாவது கீழே இந்த இடத்துல வந்து டெய்லியில் வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் வெயிட் உடையதான்றதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ஓகே, பிடிசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து 1,10,000 உடையறானான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஸோ கேடியோவை பாருங்கள். ஸோ கேடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அந்த லோவை உடையவே இல்லை. ஓகேங்களா? அந்த லோ உடையவே இல்லை, கரெக்டாக அந்த லோ பக்கத்தில் வந்து தான் திரும்புகிறோம். ஓகேங்களா? கேடியோ பற்றின ஒரு அனலைசிஸ் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ கேடியோ வந்து நல்லாவே ஒரு புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இத்தீரியம் பார்ப்போம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இத்தீரியமும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷில் தான் இருக்கான். ஆனால் இத்தீரியமில் நம்மளுக்கு மேலே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே சப்ளை ஏரியா தான். சரிங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2878லேருந்து 2745. ஓகேங்களா? இந்த சப்ளை ஏரியாவை நல்லா மேசிவாக போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். நல்லா மேசிவான ஒரு ட்ரெண்டு ஒரு கேண்டல் வந்து கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிட்ட பிறகு ப்ரைஸ் இன்கேஸ் இதை உடச்சி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோன்னா இந்த சப்ளையில் மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை டிமாண்டாக மாறிடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வந்து இதில் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இத்தீரியம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக ஒன்று டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இது எல்லாமே லோன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஒன் லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.